வணக்கம் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து வந்து விமென்ஸ் டே. எல்லாரும் வந்து உங்கவங்க ஸ்டைல்ல செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. பட் இன்னைக்கு சண்டே. என்னதான் வந்துட்டு நம்ம டெவலப் ஆனாலும், லேடீஸ்க்கு சண்டே லீவே கிடையாது. ஏன்னா வந்துட்டு அது வொர்க்கிங் விமெனா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சண்டே விமென்க்கு லீவ் கிடையாது. ஆ இன்னைக்கு லேசி டே. அதனால வந்து ரங்கோலி கூட சின்னதா போயிடுச்சு. நான் வந்து ரங்கோலிக்கு பிகினர் தான். அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மைண்ட்ல ஒரு தாட். ஆ சண்டேனாவே நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் லேசியா, ஆ ஈவன் நம்ம லஞ்ச், டின்னர் எல்லாம் கூட வெளிய பிளான் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவோம். எல்லாமே நடக்கும் இல்லையா? அப்படி இல்லாம இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும். அதோட வந்து ஆ நம்ம சமையலும் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கணும். டிஃப்ரெண்ட்டுன்னா ஒண்ணும் பெருசா இல்லைங்க. வேற வேற குசைன்லாம் நம்ம ட்ரை பண்ண போறதில்ல. நம்ப ஊர் சமையல, நம்ப ஊர் ஸ்டைல்ல ஆ செய்யணும் அப்படின்றது தான் வந்து அந்த தாட்டு. இது ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, ஆ நம்ப அத டீவியேட் பண்ணிக்கிறதுக்காக வேற வேற விஷயம் பண்ணுவோம் இல்லையா? ஆ சில பேர் மியூசிக், டான்ஸ், ஆ ஆர்ட் வரையறது இன்னும் நெறைய பண்ணுவாங்க. சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தா நான் நல்லா சாப்பிடுவேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் குக்கிங் கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அ சமைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட ஃபோக்கஸ் மொத்தமே அந்த ரெசிபில தான் இருக்கும். அதனோட இன்கிரீடியன்ட்ஸ் என்ன? அது எப்படி வந்து பக்குவமா செய்யறது? அப்படின்னு வந்து நீங்க உங்களோட மத்த உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டு, அதில ஃபோக்கஸ்டா பண்ணுவீங்க. நானும் இன்னைக்கு அதனால தான் இந்த மாதிரி ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கேன். அ அது மட்டும் இல்ல, இப்பல்லாம் வந்து இந்த மாதிரி பாரம்பரியம் அப்படின்ற அந்த தீம பேஸ் பண்ணியே நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துடுச்சு. முன்னெல்லாம் மல்டி குசைன் அந்த மாதிரி போயிட்டுருந்தது. இப்பல்லாம் நெறைய இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பூம் ஆக ஆரம்பிச்சுடுச்சு. அது ஏன் நம்ம வெளியவே அந்த மாரி ட்ரை பண்ணும்போது, ஏன் வீட்ல நம்ம இந்த மாரி ட்ரை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த முயற்சி. நம்ம வெளிய போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ தேடுறதுக்கு பதிலா, நான் வீட்லயே என்னோட கிச்சன்ல நான் இன்னைக்கு தேடிட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு. நல்லாவே அரைப்பட்டது. ஸோ ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சிட்டோமே, மற்ற வேலைலாம் கூட ஈஸி தான் அப்படின்னு நெனச்சுட்டு தான் வந்து பண்ணேன். பட் உண்மையிலேயே பெண்டு கழண்டுடுச்சுங்க. ஏன்னா வந்து ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஈஸியா அந்த தண்ணி விட்டு அரைக்கும்போது ஈஸியா வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் பண்ண வேலைகள் எல்லாம் தான் கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து தக்காளி கட் பண்ணி போட்டு, அதனோட மற்ற மசாலாலாம் லைக் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கறி மசாலா இது எல்லாமே போட்டு ஒண்ணா சேர்த்து அரைச்சிடலாம். ஒரே வேலையா முடிச்சுருவோம். இது வேற, அது வேற என்னத்த தனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி மிக்ஸியில போட்டு அரைப்போம் இல்லையா? அதே ஞாபகத்துல நான் வந்து தக்காளியோட சேர்த்து இந்த மசாலாவ போட்டுட்டேன். ஆனா, அது தப்புன்றது எனக்கு அரைக்க ஆரம்பிச்ச பின்னாடி தான் தெரிஞ்சது. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி சிந்தல், செதறல்னு போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரிலாம் நடக்கிறது சகஜம் தான். டோன்ட் கிவ் அப்ன்ற மாதிரி வந்து அத இடிக்க ஆரம்பிச்சேன். என்னன்னா, இது ரொம்ப பொறுமை வேணும். நம்ம வந்து மிக்ஸி வந்து ஒரு 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 திருப்பு திருப்புனா நம்மளுக்கு இந்நேரம் இந்த இது வந்து ரெடி ஆயிட்டுருக்கும். பட் இது வந்து நம்ம பொறுமையா பண்றோம். இந்த பொறுமை தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி தேவை இல்லையா? நம்ம ஒரு மெடிடேட் பண்றோம் அப்படின்னா, நம்ம கண்ண மூடி எல்லாம் தியானம் பண்றது அப்படின்னா, அப்போ கூட நம்மளுக்கு நெறைய தாட்ஸ் மைண்ட்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணும். பட் இது வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஃபோக்கஸ் அதில தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் நான் பண்ணிட்டுருந்தேன். அந்த காலத்து ஆளுங்கலாம் பலே ஆளுங்கங்க. எப்படி தான் வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி அத்தன பேருக்கு சமைச்சு போட்டாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் அப்போல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி வேற. ஸோ இப்போ நான் வந்து மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். மண் பாத்திரத்தில எண்ணெய் விட்டு, ஸ்பைசஸ்லாம் பொரிய விட்டு, அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா, புதினா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சேன். என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, லைக் பொதுவா மட்டன் எடுத்துக்கிட்டா, புதினா வந்து அதில ஆட் பண்றது ரொம்ப பெட்டர், ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா, அந்த புதினா வந்து அப்புறமா ஆட் பண்றத விட, அந்த ஃபர்ஸ்ட்டே வந்து எண்ணெயில போட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அது வதங்குதோ, அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அத நான் கரெக்ட்டா ஞாபகம் வச்சு இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்பலாம் நான் நெறைய மண் பாத்திரம் தான் யூஸ் பண்றேன். எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா, அ என்ன சொல்றது?
ரொம்ப ஹெல்த்தியும் கூட இல்லையா? பட் இந்த ஹெல்த்தி வந்து நம்ம கான்ஷியஸா எடுத்துட்டு, நம்ம தினமும் இந்த மாதிரி கல் உரல்ல இடிச்சு, அதுக்கப்புறம் அது அந்த மாரி மசாலா ரெடி பண்ணி, இந்த மாதிரி வந்து செய்யறதெல்லாம் டெய்லி வந்து ப்ராக்டிகலி இம்பாசிபிள். பட் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம வெளிய போய் ரெஸ்டாரண்ட்ல இத தேடுற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வீட்லயே கிடைக்கும். அண்ட் அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அஃபோர்டபுள் கூட இல்லையா? அதுக்கப்புறம் ஆ நம்ம அந்த மசாலாவ ஆட் பண்ணியாச்சு. நம்ம தக்காளி இந்த மத்த மசாலாலாம் ஆட் பண்ணோம் இல்லையா? அரைச்சோம் இல்லையா? அது வந்து ஆட் பண்ணியாச்சு. அண்ட் மட்டன் வந்து இங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வெட்டி குடுத்துருந்தாங்க கறிக்கடையில. ஏன்னா இன்னைக்கு சண்டே இல்லையா? அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கூட்டம் நெறைய ஆகும். சீக்கிரமா வந்துட்டு ஒரு ஒரு கஸ்டமரையா அனுப்பணும் இல்லையா? அதனால அவங்க கொஞ்சம் பெருசு பெருசா வெட்டி குடுத்துருந்தாங்க. ஆனா நான் இன்னைக்கு குக்கர் யூஸ் பண்ண போறதில்ல. அதனால ஆ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவர் வந்து அத இன்னும் சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி குடுத்தாரு. கட் பண்ணி வாஷ் பண்ணி குடுத்தாரு. நான் அத தான் வந்து இந்த குழம்புல ஆட் பண்றேன். ஆ என்ன பொறுத்தவரைக்கும் மண் பாத்திரத்தில மட்டனுன்றது நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். ஆ எல்லாம் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆசமா இருந்துச்சு. பட் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம சொல்லணும் இல்லையா? இதில என்ன அப்டின்னா, மட்டன் வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. நார்மலா நம்ம குக்கர்ல வச்சு எடுத்துட்டு, இல்ல குக்கர்லயே கிரேவி செய்றது, அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அ எஸ்பெஷலி நம்ம இந்த காலத்து லேடீஸ்லாம் இந்த மாரி தான் பண்ணுவோம். பட் இது மண் பாத்திரத்தில அப்படின்னு பண்ணும்போது, கேஸ் நெறைய எடுக்குது. நெறைய டைம் ஆகுறதுனால கேஸ் நெறைய செலவாகுது. இன்கேஸ் நம்ம பெரிய ஃபேமிலில இருந்தோம் அப்படின்னு சொன்னா, கேஸ் வந்து ஒரு 1 மந்த்துக்கு கூட வராது. அது நம்ம பார்க்கணும். ஆ ஸோ இது நாங்க 2 பேரு தான். இது ஒரு 1/2 கிலோ தான் அப்படின்றதுனால ஓகே. கொஞ்சம் நெறைய குவான்டிட்டி, நெறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செய்றோன்னும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லா கூட்டி விட்டு, உப்பு பார்த்து போட்டு, அ நல்லா நெறைய தண்ணி விட்டு கொதிக்க விட்டேன். ஏன்னா, மட்டன் வேகணும் இல்லையா? அதுக்கப்புறம் கூட நான் மறுபடியும் செகண்ட் டைம் தண்ணி விட்டு வேக விட்டேன். அது வேற விஷயம். ஸோ அது முடிச்சுட்டு நான் உடனே வந்து தேங்காய் இடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு இது வந்து டைம் கன்சியூமிங் தான். நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்தோம் அப்டின்னா வேலைக்கு ஆவாது அப்டின்னு சொல்லி. ஸோ நான் தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு இடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்னன்னா, தண்ணி விட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீக்கிரம் அரைஞ்சிடுச்சுல்ல, அதே மாரி தேங்காய அரைச்சுருவோன்னு பார்த்தா, அது இப்டி வந்து என்ன மேலெல்லாம் அடிச்சு ரொம்ப ஃபன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸஸ் தண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைக்க ஆரம்பிச்சேன். இந்த இடத்துல தான் எனக்கு வந்து ஒரு டெக்னிக் ஞாபகம் வந்துச்சு. நம்ம அந்த ஆட்டு உரல்ல மாவு ஆட்டும்போது, ஒரு கை தள்ளும், ஒரு கை ஆட்டும். அந்த டெக்னிக் ஞாபகம் வந்து அத யூஸ் பண்ணி அரைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஆனா, அந்த காலத்துல இதெல்லாம் வந்துட்டு அ இந்த இந்த மாதிரி ஒரு டூலே யூஸ் பண்ணி, ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு சமைச்சு இப்போ போட்டாங்க எவ்ரிடே ஒரு ஒரு வேலைக்கும் அப்டின்னா, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம ஒர்க்கிங் டேன்னு சொல்றோம். ஆஃபீஸ் போறோம், இது பண்றோம் அதெல்லாம் நம்ம சொல்றோம். பட் அப்பவும் லேடீஸ் வந்துட்டு வீட்ல இருந்தோம் அப்டின்ற மாரி சொல்ற மாரிலாம் இல்ல. இந்த டூல்லாம் வச்சு, இதில வந்து நெறைய பேருக்கு சமைச்சு போடுறதுன்றதே ஒரு பெரிய சாதனை தான். அது நான் இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அந்த லேடீஸ்க்கெல்லாம் வந்து தலை வணங்குறேன். ஸோ ஒரு அரவுண்ட் ஒரு 80 டூ 85% வரைக்கும் வந்து நல்லா அரைச்சிடுச்சு. அதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. உடம்புல தெம்பும் இல்ல. டைம் ஆயிட்டே இருந்தது. அதனால வந்து நான் அத எடுத்து கிரேவில போட்டு கருவேப்பில, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பில ஃபர்ஸ்ட்டே போட்டுருக்கணும். பட் அது நான் இருந்தது பார்க்கல. லேட்டா தான் பார்த்தேன். அதனால லாஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் இட்லி ஊத்தி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோட ஹீரோவோட மாஸ் என்ட்ரி. என்னோட ஹஸ்பண்ட் வந்து, "இது என்ன குழம்பு இவ்ளோ கம்மியா இருக்கு. இது வேலைக்கு ஆவாது. நீ குழம்ப தனியா எடுத்து வை. நான் அத வந்து சுக்கா பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரின்னு நான் குழம்பு தனியா எடுத்து கறி எடுத்து குடுத்துட்டேன். "நீ தான் பண்ணணும். எனக்கு கால் வலிக்குதுன்னு" போயிட்டேன் நானு. ஸோ அவரே வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டாரு. அ எண்ணெய், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, மசாலாலாம் போட்டு அவரே சூப்பரா சுக்கா ரெடி பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் நான் அந்த கிரெடிட் கோஸ் டூ ஹிம். இப்ப நான் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் அவ்ளோ பண்ணியும் மட்டன் அது வெந்தது தான் பேரு. நான் பண்ண கிரேவில. அந்த மட்டன் எடுத்து இவரு ஒரு மசாலா போட்டு அது செம்மையா இருந்துச்சுங்க. வேற லெவல் அது. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து எங்களோட சண்டே மெனு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி, இட்லி. லஞ்சுக்கு வந்து ரசம் வைக்கவான்னு கேட்டேன். அவர் வேணான்ட்டாரு. "நல்லது ரப்பா புண்ணியவானே" அப்படின்னு சொல்லி. அ தயிர் மட்டும் இருந்தது. தயிர் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி, அப்புறம் ஒரு ஆம்லெட். இதுதான் எங்களோட லஞ்ச் ஐ மீன் லஞ்ச்சு.
நீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.